Hi everyone, welcome to Happy Home with Jai. This is Ratna. You can follow me on Instagram. ஓகே, டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி பிளான்ட்ஸ் எப்படி வந்து வீட்லேயே வளர்க்குறது, மணி பிளான்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன, மணி பிளான்ட்ஸ் எப்படி வந்து நல்லா புஷியாக நல்லா டெவலப் பண்ணி நல்லா வளர்க்குறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது அக்கார்டிங் டு நாசாவோட ரிசர்ச் படி மணி பிளான்ட்ஸ் வந்து இன்டோர் பிளான்ட்டாக வச்சுருக்கப்ப வீட்டில் இருக்கிற ஏர் பொல்யூட்டண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுது. அதாவது ஃபார்மால்டிஹைடு, பென்சைன்ஸ் என்ற நிறைய ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த பாய்சன்ஸாக உள்ள ஏர் பொல்யூட்டண்டை இது ரிமூவ் பண்ணுது. அதே மாதிரி இது டே டைம் அண்ட் நைட் டைம்லேயே வந்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம வீட்டுக்குள்ளே நைட் டைமில் வைக்கிறப்ப நார்மலாக பிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பகல் நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடாக எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதே வந்து ரிவர்ஸில் நடக்கும் நைட் டைமில். அதாவது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஆனால் மணி பிளான்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மணி பிளான்ட்ஸை நைட்டுலேயுமே அது ஆக்சிஜனை தான் ரிலீஸ் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு நிறைய ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. இது ரொம்ப நல்லது. நம்ம வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய ஏர் பொல்யூஷன் ஆகிட்டு இருக்கு நிறைய சிட்டிஸில். மும்பை, டெல்லியில் பார்த்தோம் அப்படின்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் ஏர் குவாலிட்டி ரொம்பவே கம்மியாயிடுச்சு. குவாலிட்டி வந்து ரொம்ப, ஏன்னா வந்து நிறைய வண்டிகள்லாம் யூஸ் பண்ணுறதுனால பார்க்குறோம். ஸோ அது வந்து வேற பார்த்துருவோம். நல்ல ஆக்சிஜனை நிறைய தருது இந்த மணி பிளான்ட். இதை நம்ம சுவாசித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஏரை நம்ம வந்து சுவாசிப்போம். சரி, ஓகே. வேறு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, இப்போ க்ரீனரியாக இருக்கிறப்ப ஸ்ட்ரெஸ் வந்து ரிடியூஸ் ஆகுங்கிறாங்க. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் ரிடியூஸ் ஆகும். அதே மாதிரி க்ரீனரியை பார்க்குறப்ப நமக்கு பார்க்க ஒரு அழகாக இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா ஒரு க்ரீன் ஸ்பேசஸ் நிறையா இருந்துச்சு வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு குட் வைப்பை நமக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ வந்து இட்ஸ் குட் லுக், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி எப்படி நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னா, வீட்டில் நம்ம மண்ணிலே வச்சு வளர்க்கலாம். ஒரு தொட்டியில் மண்ணை வச்சு அதுக்கு நம்ம வச்சு வளர்க்கலாம். அதே மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி, இல்லை வாட்டர் பாட்டில், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கப்பில் தண்ணி ஊற்றியும் நம்ம வந்து வளர்க்கலாம். இது கட்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதோட எட்ஜில் நம்ம கட் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே வந்து மண்ணில் வச்சு வளர்க்கலாம். தண்ணி ஊற்றிட்டு, தண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெகுலராக 2 to 1 வீக்ஸ்க்குள்ளே ஊற்றலாம். சம்டைம்ஸ் நம்ம இது வேரி ஆகும். ஏதாவது அந்த ஏரியாவோட ஹியூமிடிட்டி, அந்த ஏரியாவோட டெம்பரேச்சர் பொறுத்து இது மாறும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கப்பில் இருக்க மண்ணில் பார்த்தோம் அப்படின்னு, தொட்டியில் இருக்க மண்ணில் டாப் சாயில் வந்து ஈரமாக இருக்கா இல்லையா அப்படின்னு தொட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சு தொட்டு பார்த்துட்டு அப்புறமா நம்ம நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அப்பப்போ நம்ம இதை டச் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது பிளான்ட்ஸ் வந்து பாட்டிலில் வைக்கிறோம் அப்படின்னா, நான் வந்து பாட்டிலில் வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் வந்து பாட்டில்லையும் இருக்கும், தொட்டிலையும் வச்ச பிளான்ட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாட்டிலில் இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி வந்து ஃபுல்லாக இல்லாமல் ஒரு 75% இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணால் அந்த பிளான்ட்ஸை எடுத்து நம்ம இதில் வச்சோம் அப்படின்னா அது நல்லா க்ரோ ஆகும். ஸோ இந்த ரூட்லாம் விட்டுருப்பா தெரியுதா? ஸோ இந்த பிளான்ட்ஸ் வந்து எவ்வளோ லென்த் வளரும் அப்படின்னா, பாட்டிலில் வச்சா கூட தொட்டியில் வச்சா எப்படி வளருமோ அதே மாதிரி நமக்கு வளரும். நம்ம வந்து 1 வீக்கு ஒன்ஸ் வந்து தண்ணியை சேஞ்ச் பண்ணால் போதும். அதாவது 10 டேஸ்க்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும் பாட்டிலில் வச்சோம் அப்படின்னா. இதை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துகிட்டு வேறு டேப் வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த பாட்டிலே மேலே நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ரெண்டுமே ஃபாலோ பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, உயரமான இடத்துல வச்சுட்டோம், சம்டைம்ஸ் பார்த்தோம்னா வீடு ஃபுல்லாக செடி தான் இருக்கும். ஸோ உயரமான இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து உயரமான இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டு மாற்ற முடியாது. ஏன்னா அது ஃபுல் லென்த் இருக்கும், அது பாட்டிலில் இருக்கிறப்ப விழுந்துரும்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ அதனால் அப்படியே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணியை ஃபுல்லாக இப்படியே வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஸோ வந்து இதுதான் வந்து பாட்டிலில் வளர்க்குறது மணி பிளான்ட்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் மை பிளான்ட்ஸ் வளர்த்துருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ஃபெர்டிலைசர் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற சமைக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் மண்ணில் போட்டு அதுவே வந்து ஒரு மாதிரி நல்ல உரமாக தான் வரும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாதவங்க வெளியிலேருந்து ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வேறு பார்த்தோம் அப்படின்னா இந்த மணி பிளான்ட்ஸுங்கிறது உண்மையிலே சூப்பர் பிளான்ட்ஸ். அதாவது லோ மெயின்டெனன்ஸ், நமக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்பலாம் தேவையில்லை. ஒரு 10 days ஒன்ஸ் நீங்கள் மறந்துட்டா கூட மந்த்லி 2 days நம்ம வந்து இந்த பிளான்ட்ஸை
ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ லோ மெயின்டெனன்ஸ், ரொம்ப கேர் பண்ணணும்ல, அதுதான் நம்மளை கேர் பண்ணணும், நிறைய ஆக்சிஜன் கொடுத்து. ஸோ இதுதான் இந்த மணி பிளான்ட்ஸ். நீங்களும் வந்து நிறைய மணி பிளான்ட்ஸ் வாங்கி வளங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பீப்புள் மணி பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப லக்கி பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ட்ஸ்னாலே லக்கி தான், பட் வந்து இந்த பிளான்ட்ஸ் லக்கி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இதையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். அந்த என்ன நம்பிக்கை அப்படின்னா, இந்த மணி பிளான்ட்ஸ் வைக்கிறப்ப வீட்டில் ப்ராஸ்பரிட்டி அதிகமாகும், இந்த ப்ராஸ்பரிட்டி செல்வ செழிப்போடு இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம ஏன் வீணாக்கணும்? ஸோ நம்மளும் வளர்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.